ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டேஸ்டியான ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய எந்த ஒரு தாளிப்புமே இல்லாத ஒரு மீன் குழம்பு வாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதோட ப்ரிப்பரேஷன் மட்டும்தான், மற்றபடி எந்த வேலையுமே நமக்கு இருக்காது. சமையல் தெரியாதவங்க கூட இது சூப்பராக ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ கரைச்சி வடிகட்டிக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதில் ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. இப்போ வந்து புளியை வந்து இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன். இந்த வெங்காயத்தை அம்மிக்கல் வச்சு நம்ம இடிச்சிக்கலாம். நான் என்கிட்ட அம்மிக்கல் இல்லை, அதனால் வந்து இஞ்சி இடிக்கிற கல் வந்து லைட்டாக இடிச்சுக்கிட்டேன். அப்படி இல்லை, எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது, எனக்கு அந்தளவுக்குலாம் எனக்கு பொறுமை கிடையாதுன்னு சொல்கிறவங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு லைட்டாக ஒரு ட்ரிம் மட்டும் கொடுத்துருங்க. இந்த அளவுக்கு வந்துடும். இப்போது இந்த வெங்காயத்தை வந்து இந்த புளி தண்ணியில் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு 10 பல் பூண்டை வந்து நல்லா நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூளும் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் பார்த்திங்கன்னா, நான் அது லைட்டாக ஒரு பேனில் வறுத்துட்டு அதை வந்து கல்லடித்து பவுடரை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை தான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஜீரகத்தூள் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கணுன்றதுக்காக தனியாக நான் இடித்து நான் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போது காரத்துக்கேற்ப நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இல்லைனா வந்து நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கலாம். கை வச்சு நல்லா கரைச்சி விடுங்க, அழுத்தம் கொடுத்து கரைச்சிக்கோங்க. இப்போது இதை வந்து நல்லா கரைச்சதுக்கப்புறமா இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து மீன் குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்து செக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இன்னொன்று, இந்த மிளகாத்தூள், சின்ன வெங்காயம், பூண்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம். இப்போது அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நாம் அந்த கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வேணும்னா தண்ணி வேணும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போது 5 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த மீனெல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம எந்த மீன் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குழம்பு வைக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எல்லா மீனும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம கரண்டி போட்டு கலரக்கூடாது. அதுக்கு பதிலாக எடுத்து இந்த மாதிரி சுற்றி விட்டோன்னா அழகாக வந்து செட் ஆகிடும். கரண்டி போட்டோன்னா நம்ம மீன் வந்து உடஞ்சிரும். அதனால் அது மாதிரி சுற்றி விட்டுக்கலாம். இப்போ வந்து இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நடுவில் வேணும்னா இந்த மாதிரி எடுத்து திருப்பி சுற்றி விட்டுக்கோங்க. இப்போது இதில் நான் ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணால் சூப்பரான ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய எந்த ஒரு ப்ரொசீஜருமே கிடையாது. ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் இதுக்கு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி சுட 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 மீன் குழம்பு வச்சாச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.